நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். ഹല്ലേലൂയ. നാം എല്ലാവരും ഡിവൈൻ വോയിസ് കൺവെൻഷൻ ഈ 3 ദിവസം ഇതിൽ പങ്കെടുത്ത് അനുഗ്രഹം പ്രാപിക്കുവാനായി ഇവിടെ കടന്നു വന്നിരിക്കുക. நாம் அனைவரும் டிவைன் வாய்ஸ் என்கிற இந்த கன்வென்ஷன் வழியாக கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற நாம் வந்திருக்கிறோம். ഡിവൈൻ വോയിസ് എന്ന് പറഞ്ഞാൽ എന്താണ്? டிவைன் வாய்ஸ் என்று சொன்னால் என்ன? അത് ഇംഗ്ലീഷ് വാക്കാണ്. அது ஆங்கில வார்த்தை. அது ഡിവൈൻ வாய்ஸ் എന്ന് പറയുമ്പോൾ ദൈവത്തിന്റെ സ്വരം. அப்படி என்று சொன்னால் அது கடவுளுடைய சத்தம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എന്താണ്? ദൈവത്തിന്റെ ஆண்டவருடைய சத்தம். அது ആണ്ടവരുടെ സ്വരം, ஆண்டவருடைய குரல். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അപ്പോൾ ഡിവൈൻ വോയിസ് നമ്മൾ കേൾക്കണം. കേൾക്കുന്നത് നമ്മുടെ ജീവിതത്തിൽ നമ്മൾ ജീവിക്കണം. அப்ப டிவைன் வாய்ஸ் என்கிற இயேசுவின் சத்தத்தை கேட்டு நாம் வாழ்க்கையில் வாழ வேண்டும். ഹല്ലേലൂയ. ആ ഒരു ഉദ്ദേശത്തോടു കൂടിയാണ് ഈ ഒരു ശുശ്രൂഷ ഇവിടെ നടത്തപ്പെടുന്നത്. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தோடு தான் இந்த ஊழியம் இங்கு நடைபெற போகிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ദൈവത്തിന്റെ സ്വരം നമ്മുടെ എല്ലാ ചോദ്യങ്ങൾക്കും ഉത്തരം നൽകുന്നതാണ്. ஆண்டவருடைய குரல் நம் அனைவருடைய கேள்விகளுக்கு பதில் தருகிறதா இருக்கிறது. പലതിനെ കുറിച്ച് നമ്മൾ ചോദ്യം ചോദിച്ചുകൊണ്ടിരിക്കുക. பல காரியங்களை குறித்து நாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். എന്റെ ജീവിതത്തിൽ എന്തുകൊണ്ട് ഇങ്ങനെ സംഭവിക്കുന്നു? ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நிகழ்கிறது? അവരുടെ ജീവിതത്തിൽ എന്തുകൊണ്ട് അത് സംഭവിച്ചു? அவர்கள் வாழ்க்கையில் ஏன் அப்படி நடந்தது? എന്തുകൊണ്ട് എന്റെ ജീവിതത്തിൽ മാത്രം ഒന്നും സംഭവിക്കുന്നില്ല? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மாத்திரம் ஒன்று நிகழ்வதில்லை? എന്തുകൊണ്ട് ഞാൻ പ്രാർത്ഥിച്ചിട്ട് ഉത്തരം കിട്ടുന്നില്ല? எதனால் நான் ஜெபித்து விட்டும் எனக்கு பதில் கிடைக்கவில்லையே? എന്തുകൊണ്ടാണ് എനിക്ക് ഈ രോഗം? ஏன் இந்த வியாதி எனக்கு வந்தது? എന്തുകൊണ്ടാണ് എനിക്ക് സാമ്പത്തിക തകർച്ച? ஏன் எனக்கு பொருளாதார கஷ்டம்? ഇങ്ങനെ നമ്മൾ നോക്കിക്കഴിഞ്ഞാൽ അനേകം ചോദ്യങ്ങൾ നമ്മളുടെ മുൻപിൽ നമ്മുടെ ജീവിതത്തിലുണ്ട്. இப்படி பார்த்தால் அநேக கேள்விகள் நமக்கு முன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. 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 சரிதானா இல்லையா? இருக்கா? சரியா இல்லையான்னு கேட்கிறார். சரிதான். പ്രൈസ് ദി ലോർഡ്. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. നിങ്ങൾക്കൊന്നും ഒരു ചോദ്യം ഉണ്ടാവില്ല. இதோ உங்களுக்கு ஒரு கேள்வியும் இல்லையா? காரணம் നിങ്ങൾ എല്ലാവരും നല്ലവരാണ്. நீங்கள் அனைவரும் நல்லவர்கள். கடவுளின் அன்பான பிள்ளை, கடவுளுடைய அன்பார்ந்த மக்கள் நீங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடவுள் എന്ത് തന്നാലും അത് സ്വീകരിക്കും എന്നുള്ള ഒരുക്കമുള്ളവരാ. இதோ கடவுள் எதை தந்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன் என்கிற ஆயத்தத்தோடு நீங்கள் இருக்கிறீர்கள். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. രണ്ട് കൈകളെയും ഉയർത്തി, இரண்டு கைகளை உயர்த்தி எல்லோரும் നന്നായിട്ടൊന്ന് കൈകളെ തട്ടി കടവുൾക്ക് നന്ദി ചൊല്ലുക. நன்றாக கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றாக. പ്രൈസ് ദി ലോർഡ്. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. അപ്പോൾ ദൈവത്തിന്റെ സ്വരം കേൾക്കുമ്പോൾ ഒരു വ്യക്തിയുടെ ജീവിതത്തിൽ അനേക കാര്യങ്ങൾ സംഭവിക്കുന്നു. அப்ப கடவுளுடைய குரலை கேட்டால் ஒரு நபருடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நிகழ்கிறது. യേശു ഈ ലോകത്തിലേക്ക് വന്നു കഴിഞ്ഞപ്പോൾ, இயேசு இந்த உலகத்திற்கு வந்தபோது, അതിന് തൊട്ട് മുൻപായി, அதற்கு கொஞ்சம் முன்னதாக സ്നാപക യോഹന്നാൻ ഈ ലോകത്തിലേക്ക് കടന്നു വരുന്നു. அவருக்கு முன்னதாக திருமுழுக்கு யோவான் இந்த உலகத்துக்கு வந்தார். എന്നിട്ട് அதற்கு பிறகு അവൻ കുറേ കാര്യങ്ങൾ പറഞ്ഞു. அவர் அநேக காரியங்களை மக்களுக்கு போதித்தார். അതിൽ ഏറ്റവും പ്രധാനപ്പെട്ട ഒരു കാര്യം ഇതായിരുന്നു. அதில் மிக முக்கியமான ஒரு காரியம் இதுதான். നിങ്ങൾ അനുതപിക്കണം. நீங்கள் மனஸ்தாபப்பட வேண்டும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നിങ്ങൾ എന്ത് ചെയ്യണം? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மனஸ்தாபப்பட்டு மனமாற வேண்டும். മനംമാറ്റം വേണം. உங்களுக்கு மனமாற்றம் வேண்டும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എന്നിട്ട് പറയുകയാണ് അതിന്റെ കാരണം. அதற்கு பிறகு சொல்றது அந்த காரணம் என்ன? அவர் சொன்ன காரணம் என்ன? இதோ നിങ്ങൾക്കായി ഒരു രക്ഷകൻ ജനിക്കാൻ പോകുന്നു. இதோ உங்களுக்காக ஒரு மீட்பர் வரப்போகிறார். നിങ്ങളെ രക്ഷിക്കുന്നവൻ കടന്നു വരികയാ. உங்களை மீட்பதற்காக அவர் கடந்து வரப்போகிறார். ഇതുവരെയും നിങ്ങൾ പ്രതീക്ഷിച്ച ആ രാജാവ്
നിങ്ങളുടെ ജീവിതത്തിലേക്ക് കടന്നു വരുന്നു. இதுவரை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ராஜாதி ராஜன் உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வர போகிறார். ഒരുക്കമുള്ളവരാവുക. நீங்கள் அதனால் ஆயத்தமாகுங்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ചുരുക്കി പറഞ്ഞ ഒറ്റ കാര്യമേ പറഞ്ഞുള്ളൂ. திருமுழுக்கு யோவான் சுருக்கமாய் ஒரு காரியத்தை சொன்னார். അനുഗ്രഹങ്ങൾ നൽകാൻ പറ്റുന്നവന് വേണ്ടി ഒരുങ്ങിയിരിക്കുക. ஆசீர்வாதத்தை தரக்கூடிய அவருக்காக நீங்கள் காத்து ஆயத்தமாய் இருங்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ജനങ്ങൾ അവന്റെ സ്വരം കേട്ടു. மக்களுடைய குரலை கேட்டார்கள். അത് ദൈവത്തിന്റെ സ്വരമായി അംഗീകരിച്ചു. அது கடவுளுடைய குரலாக சத்தமாக ஏற்றுக்கொண்டார்கள். പ്രവാചകൻ പ്രോഫറ്റ് എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞിട്ടുണ്ടെങ്കിൽ അതിന്റെ അർത്ഥം ദൈവത്തിന്റെ നാവ് എന്നാണ്. இதோ இறைவாக்கனுடைய நாவு என்று சொன்னால் அது கடவுளுடைய நாவு, கடவுளுடைய சத்தம் என்று அர்த்தம். പ്രോഫറ്റ് എന്ന് പറഞ്ഞാൽ പ്രവാചകൻ. இறைவாக்கனர் என்று சொன்னால் இறைவாக்கன் கடவுளுடைய சத்தமாக இருக்கின்றார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അവന് മറ്റൊന്നും പറയാൻ പറ്റൂല. இறைவாக்கனால வேற எதுவும் சொல்ல முடியாது. വേറെ ഒന്നും ചൊല്ല முடியாது. தீர்க்கதரிசியால வேற ஒண்ணும் சொல்ல முடியாது. கடவுள் എന്ത് പറയുന്നോ അത് ചൊല്ലണം. கடவுள் எதை சொல்லுகிறாரோ அதை தான் இறைவாக்கனன் சொல்லுவான். அது மாத்திரம் ஜீவிക്കണം. அதை கேட்டு வாழ வேண்டும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അങ്ങനെ അവൻ പറഞ്ഞു, அப்படி அவர் சொன்னார், നിങ്ങൾക്കായി ഒരു രക്ഷകനിതാ കടന്നു വരുന്നു. உங்களுக்காக ஒரு மீட்பர் இதோ வருகிறார். അവന് വേണ്ടി ഒരുങ്ങണം. அவருக்காக நீங்கள் தயாராகுங்கள். ആ സ്വരം കേട്ടവരെല്ലാം അനുഗ്രഹം പ്രാപിച്ചു. அந்த சத்தத்தை கேட்ட அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். അനുതാപം ഇല്ലാത്തവർ പോലും അവന്റെ അടുത്ത് വന്ന് ചോദിച്ചു. இதோ மனஸ்தாபம் இல்லாதவர்கள் கூட அவரிடத்தில் வந்து கேட்டார்கள், രക്ഷപ്പെടാൻ ഞങ്ങൾ എന്ത് ചെയ്യണം? ஐயா, நாங்கள் மீட்படைய என்ன செய்ய வேண்டும்? ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഉടനെ അവൻ പറയാ, உடனே அவர் சொன்னார், സർപ്പസന്താനങ്ങളെ, விரியன் பாம்பு குட்டிகளே, തിന്മയിൽ നിന്ന് അകന്നു നിൽക്കാൻ നിങ്ങളോട് പറഞ്ഞത് ആരാണ്? வரப்போகிற தீமையிலிருந்து விலகி நிற்க உங்களுக்கு கற்றுத்தந்தது யார்? ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. വൃക്ഷത്തിന്റെ വേരിന് കോടാലി വയ്ക്കപ്പെട്ടിരിക്കുന്നു. அடிமரத்திலே கோடாலி வைக்கப்பட்டாயிற்று. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഫലം നൽകാത്തതെല്ലാം വെട്ടി തീയിലെറിയപ്പെടും. கனி தராத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ഫലം നൽകാത്തതെല്ലാം വെട്ടി തീയിലെറിയപ്പെടും. கனி தராததெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். അതിന്റെ അർത്ഥം എന്നാ? அதனுடைய அர்த்தம் என்ன? ഫലം നൽകുന്നതായി ജീവിക്കണം. நீங்கள் கனி தருகிறவர்களாக வாழ வேண்டும். നമ്മുടെ വിളി എന്ന് പറഞ്ഞാൽ മറ്റൊന്നുമല്ല. உங்களுடைய அழைப்பு தேவ அழைப்பு என்று சொல்வது வேற ஒன்று அல்ல. നമ്മുടെ വിളി ഫലം നൽകുന്നതാകാനുള്ള വിളിയാ. நம்முடைய அழைப்பு கனி தந்து வாழக்கூடிய ஒரு அழைப்பை தேவன் தந்திருக்கிறார். ഫലം നൽകുന്നതാകണമെങ്കിൽ ഫലമുള്ളവനോട് ചേർന്ന് നിൽക്കണം. இதோ கனி தரக்கூடியவர்களாய் இருந்தால் கனி தரக்கூடிய அவரோடு இணைந்து இருக்க வேண்டும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇത് കേട്ട് ആ സ്വരം ശ്രവിച്ചു. അവർ മാറി അനുതാപത്തിലേക്ക് വന്നു. യേശുവിനെ സ്വീകരിക്കാൻ ഒരുങ്ങി. அவர்கள் இந்த இயேசுவின் சத்தத்தை அந்த குரலை கேட்டார்கள், மனஸ்தாபப்பட்டார்கள், மனமாறினார்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் வருகிறார்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കൈകളെ തട്ടിക്കടവുക്ക് നன்றി ചൊല്ലാം. എല്ലാവരും ഉത്സാഹത്തോടെ உற்சாகமாக പ്രൈസ് ദി ലോർഡ്. பிரைஸ் தி லார்ட். വലത് കൈ ഉയർത്തി வலது கைகளை உயர்த்தி എല്ലാവരും ചേർന്ന് 3 തവണ ശക്തമായി ഹല്ലേലൂയ ചൊല്ലും. ഇത് പോതാതെ பத்தாது, சத்தம் பத்தாது. തമിഴ് മക്കളെ കുറിച്ച് സാധാരണ പറയുന്ന ഒരു കാര്യമുണ്ട്. தமிழ் மக்களை குறித்து சாதாரணமாய் சொல்லக்கூடிய ஒரு கூற்று உண்டு. എന്താണെന്നറിയാമോ? என்ன தெரியுமா? അവർക്ക് பெரிய பக்தி இருக்கு. அவர்களுக்கு மிக சிறந்த பக்தியானவர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல സ്വരം இருக்கு. அவர்களுக்கு நல்ல குரலும் சத்தமும் இருக்கு என்று சொல்வார்கள். നന്നായിട്ട് പാടും. நன்றாக பாடுவார்கள். നന്നായിട്ട് പ്രാർത്ഥിക്കും. நன்றாக ஜெபிப்பார்கள். പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ സ്വരം ഉയർത്തി പ്രാർത്ഥിക്കും. ஜெபிக்கும் போது அவர்கள் சத்தமாய் ஜெபிப்பார்கள். അവർക്ക് നാണമൊന്നുമില്ല പ്രാർത്ഥിക്കുന്നതിന്. அவர்கள் ஜெபிப்பதற்கு வெட்கப்படவே மாட்டார்கள். இது உண்மைதானா? இது உண்மைதான், நான் சொல்றது உண்மைதானா? உண்மை, உண்மைதான். എന്നാൽ 2 കരങ്ങളും ഉയർത്തി, அப்படி என்றால் 2 கரங்களை உயர்த்தி 3 தடவை சத்தமாய் ஹல்லேலூயா சொல்லு. 3 முறை வல்லமையோடு சொல்லுங்க. കൈകളെ തട്ടി കടവൾക്ക് നന്ദി ചൊല്ലാം ഉത്സാഹത്തോടെ. പ്രൈസ് ദി ലോർഡ്. Praise the Lord. നമ്മുടെ കവലകളെല്ലാം
ദൈവത്തിന്റെ കരങ്ങളിലേക്ക് സമർപ്പിച്ച് ദൈവത്തെ വിളിക്കണം. நம்முடைய கவலைகளை எல்லாம் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்படைத்து அவரை கூப்பிட வேண்டும். നമ്മളൊന്നും കൊടുക്കത്തില്ല, അതാണ് കുഴപ്പം. நாம் ஒன்றுமே அவர் கொடுப்பதே இல்லை. എൻ്റെ കവലകളെല്ലാം എൻ്റേതാണ്. என்னுடைய கவலைகள் அது என்னுடைய கவலை. എൻ്റെ പ്രശ്നമെല്ലാം എൻ്റേതാണ്. என்னுடைய பிரச்சனை எல்லாம் அது என்னுடைய பிரச்சனை. എനിക്ക് വന്ന ലാഭമെല്ലാം എൻ്റേതാണ്. எனக்கு வருகிற லாபம் எல்லாம் எனக்குள்ளது. എനിക്കുള്ള നഷ്ടമെല്ലാം എൻ്റേതാണ്. எனக்கு ஏற்பட்ட இழப்பெல்லாம் அது என்னுடைய இழப்பு. കടവുകൾക്ക് അതിൻ്റെ അകത്ത് ഒരു പങ്കുമില്ല. கடவுளுக்கு அதுல எந்த பங்குமே இல்லை. അതാണ് നമ്മുടെ പ്രശ്നം. இதுதான் நம்ம பிரச்சனை. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എല്ലാത്തിന്റെ മേലും അധികാരമുള്ളവന് വിട്ടുകൊടുക്കണം. எல்லாவற்றிற்கும் மேல் அதிகாரம் உள்ள ஆண்டவருக்கு அனைத்தையும் ஒப்பு கொடுக்க வேண்டும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. സ്നാപകയോഹന്നാൻ വന്ന് പറഞ്ഞത് ഇത് മാത്രം. திருமுழுக்கு யோவான் வந்து இதைத்தான் சொன்னார். നിങ്ങളുടെ ജീവിതം മാറണം. உங்கள் வாழ்க்கை மாற வேண்டும். നിങ്ങൾക്ക് വേണ്ടി രക്ഷകൻ വന്നു. உங்களுக்காக மீட்பர் வந்திருக்கிறார். അവൻ അനുഗ്രഹിക്കും. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അവനെ സ്വീകരിക്കുവാൻ ഒരുങ്ങണം. அவரை ஏற்றுக்கொள்ள நீங்கள் தயாராக வேண்டும். അവനെ സ്വീകരിക്കുവാനായി ഒരുക്കമുള്ളവരാകണമെങ്കിൽ അനുതപിക്കണം. அவரை ஏற்றுக்கொள்ள நீங்கள் தயார் என்றால் நீங்கள் மனசாபப்பட்டு மனமாற வேண்டும். ഈ ലോകത്തിൻ്റെതായതെല്ലാം എടുത്തു മാറ്റണം. இந்த உலகத்துக்குரிய சகல கவலைகளை மற்ற காரியங்களையும் நீங்கள் எடுத்து மாற்ற வேண்டும். പ്രൈസ് ദി ലോർഡ്. பிரைஸ் தி லார்ட். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. രക്ഷിക്കുവാൻ വരുന്നവനിൽ വിശ്വസിക്കണം. இதோ உங்களை ரட்சிக்க வருகிறவரை நீங்கள் நம்ப வேண்டும். അവൻ യേശു ക്രിസ്തുവാണ്. அவர்தான் இயேசு கிறிஸ்து. യുഗങ്ങളുടെ പ്രതീക്ഷയാണവൻ. இதோ யுகாதி யுகங்களிலே வாழ்கின்ற எதிர்பார்ப்பானவர் அவர். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അവനിലൂടെയാണ് രക്ഷ. அவர் வழியாக தான் மீட்பு உண்டு. അവനിലൂടെയാണ് അനുഗ്രഹം. அவர் வழியாக தான் ஆசீர்வாதம் உண்டு. അവനിലാണ് സൗഖ്യം. அவரில் தான் குணமாக்குதல் அடங்கி இருக்கிறது. അവനിൽ മാത്രമാണ് വിടുതൽ. அவரில் மட்டும்தான் விடுதலை இருக்கிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ആ യേശുവും ഈ ലോകത്തിലേക്ക് വന്നിട്ട് പറഞ്ഞത് அந்த இயேசு இந்த உலகத்திற்கு வந்து என்ன சொன்னார்? കർത്താവും പറഞ്ഞു ഇത് തന്നെയാ. ஆண்டவரும் அதே தான் சொன்னார். അനുതപിച്ച് மனம் மாறி സുവിശേഷത്തിൽ இந்த நற்செய்தியை വിശ്വസിക്കണം. மனம் மாறி இந்த நற்செய்தியை நம்புங்கள் என்று சொன்னார். ജീവിക്കുന്നവനായ കർത്താവ് രാജാതിരാജൻ ഈ ലോകത്തിലേക്ക് വന്ന് പറഞ്ഞത് ഒന്ന് മാത്രമോ, അനുതപിക്ക്, സുവിശേഷത്തിൽ വിശ്വസിക്ക്. வாழ்கிறவராய் உயிரோடு இருக்கிற தேவன் இந்த உலகத்தில் வந்து மனம் திரும்புங்கள், இந்த நற்செய்தியை நம்புங்கள் என்று அறிவித்தார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അവനെ അനുഗമിച്ച ശിഷ്യന്മാരും അവനോട് പറഞ്ഞത് ഇത്, മറ്റുള്ളവരോട് പറഞ്ഞത് ഇത് തന്നെയാണ്. அவரை பின்பற்றின சீடர்களும் பிறரை பார்த்து சொன்ன வார்த்தை இதே வார்த்தை தான் சொன்னார்கள். കർത്താവായ യേശുവിൽ വിശ്വസിക്ക്, നീയും നിന്റെ കുടുംബവും രക്ഷ പ്രാപിക്കും. அந்த சீடர்கள் சொன்னது என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை கொள்ளும், அப்போது நீரும் உன் குடும்பத்தாரும் மீட்படைவீர்கள். അപ്പോസ്തല പ്രവർത്തനം 16:31. திருத்தூது பணி 16:31. 16:31 വചനം വളരെ കൃത്യമായി പഠിപ്പിക്കുന്നു. ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. എന്താണ് പഠിപ്പിക്കുന്നത്? அங்கு என்ன அந்த வார்த்தையை கற்றுக்கொள்கிறோம்? ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உன் வீட்டாரும் மீட்படைவீர்கள். நீயும் உன் வீட்டாலும் மீட்படைவீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீயும் നിന്റെ കുടുംബവും രക്ഷപ്പെടും. இதோ நீங்களும் குடும்பத்தார் மீட்படைவீர்கள். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. പ്രിയപ്പെട്ടവരെ, കർത്താവ് നമ്മോട് പറയുകയാണ്, ഇന്ന് നീയും നിന്റെ കുടുംബവും രക്ഷ പ്രാപിക്കും. அன்புக்குரியவர்களே, இன்று உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களும் உங்கள் வீட்டாரும் மீட்படைவீர்கள், விடுதலை அடைவீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்புறீங்களா? நம்புகிறீர்களா? நம்புறீங்களா? ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ഒരുപക്ഷെ നിന്റെ കുടുംബത്തിൽ നിന്ന് ഒരാൾ മാത്രമായിരിക്കാം ഇന്ന് ഇവിടേക്ക് കടന്നു വന്നത്. നീ ഒന്ന് ആത്മാർത്ഥമായി കർത്താവിനെ വിളിച്ചാൽ കുടുംബത്തിൽ അനുഗ്രഹം വർഷിക്കപ്പെടും. ஒருவேளை இன்னைக்கு இங்க வந்திருக்கிறது, உங்க வீட்டில் எல்லாரும் வரல, நீங்க ஒரு ஆள் தான் வந்திருப்பீங்க.
நீங்க உளமாற அவர் நேசித்தீர்கள் என்றால், உளமாற நீங்கள் நம்பினால், அவர்கள் எல்லாம் கண்டிப்பாக விடுதலை பெறுவார்கள், மீட்படைவார்கள். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 എന്റെ വീട്ടിൽ നിന്ന് എല്ലാവരും വന്നില്ലല്ലോ എന്ന് ആകുലത വേണ്ട. ஐயோ, என் வீட்ல இருந்து இன்னும் யாரும் வரலையேங்கிற சங்கடப்படாதீங்க. നീ വന്നല്ലോ, நீங்களாவது வந்தீங்களே. Hallelujah. Hallelujah. നീ അനുഗ്രഹത്തിന്റെ ചാനലായി നിന്റെ ഭവനത്തിലേക്ക് പോണം. இன்று நீ ஆசீர்வாதத்தினுடைய ஒரு நீர் ஓடையாய் இன்று உன் வீட்டிற்கு நீங்கள் போக போகிறீர்கள். അനുഗ്രഹത്തിന്റെ ചാനൽ നിന്റെ കുടുംബത്തിലേക്ക് നിന്നിലൂടെ തുറക്കപ്പെടണം. இது ஆசீர்வாதத்தினுடைய அந்த சானலானது, வழியானது உன் வழியாக இன்றைக்கு திறக்கப்பட போகிறது. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 നിന്റെ ജീവിതം അനുഗ്രഹമാകും. உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். കുടുംബം രക്ഷപ്പെടും. உங்கள் குடும்பம் மீட்கப்படும். ആരെ കുറിച്ച് നീ ദുഃഖിക്കുന്നു അവരുടെ ജീവിതം അനുഗ്രഹമായി ദൈവത്തിന് സാക്ഷികളായി അവർ മാറും. யாரை குறித்து நீ கவலைப்படுகிறீர்கள், அவர்கள் உங்கள் வழியாக சாட்சிகளாக மாறுவார்கள், ஆசீர்வாதமாய் மாறுவார்கள் அவர்கள். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 எல்லாம் சொல்லுங்க, ஹalleluya. Hallelujah. Hallelujah. അപ്പോൾ പ്രിയപ്പെട്ടവരെ, കർത്താവിന്റെ വചനം കേൾക്കുമ്പോൾ കേൾക്കുന്നവർക്ക് മാത്രമല്ല അവരുമായി ബന്ധപ്പെട്ടവരിലേക്കും ദൈവത്തിന്റെ അനുഗ്രഹം ഒഴുകും. அதனால் கடவுளுடைய வார்த்தை கேட்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, கேட்கிறவர்களுக்கும் அவர்கள் வழியாக பிறருக்கும் உங்களுக்குரியவர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் இது வழிந்தோடும். ഹല്ലേലൂയ. 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 Hallelujah. ഒരിക്കൽ ഒരു സഹോദരി പ്രാർത്ഥിക്കാൻ വന്നു. ஒரு முறை ஒரு சகோதரி என்னிடத்தில் ஜெபிக்க வந்தார்கள். ധ്യാനിക്കാൻ വന്നതാണ്. அவர்கள் தியானம் செய்ய வந்த வேளையில் வந்தார்கள். ധ്യാനത്തിന് വന്നിട്ട് പറഞ്ഞു, സ്വാമി, എൻ്റെ ജീവിതത്തിൽ തകർച്ചകളും ദുഃഖവും നിരാശയും മാത്രമേ ഉള്ളൂ. அவர் அந்த சகோதரி சொன்னார்கள், ஃபாதர், என் வாழ்க்கையில துக்கமும் துயரமும் வறுமையும் வேதனையும் தோல்வி தான் இருக்குது. എന്നാ ചെയ്യാനാ സ്വാമി? என்ன செய்யறது சாமி? എൻ്റെ കണവൻ ഫുള്ള് കുടിയാ. என்னுடைய கணவன் ஃபுல்லா குடிகாரராக இருக்கிறார். തണ്ണി 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 കുടിക്കും. இப்ப பார்த்தாலும் தண்ணி அடிக்கிற வேலை தான் அவருக்கு. തണ്ണി അടിക്കാന്ന് പറഞ്ഞാൽ ഈ ദാഹത്തിനടിക്കുന്ന തണ്ണിയെ കുറിച്ചല്ല പറയുന്നത്. தண்ணீர் குடிப்பது என்று சொன்னால் தாகத்தில் குடிக்கிற தண்ணீரை எல்லாம் நான் சொன்னது. Praise the Lord. Praise the Lord. ഹല്ലേലൂയ. ദാഹത്തിന് കുടിക്കുന്ന തണ്ണിയെ കുറിച്ച് പറഞ്ഞ അത് കുഴപ്പമില്ല. தாகத்து குடிக்கிற தண்ணீரை பற்றி சொன்னால் குழப்பம் இல்ல. ഈ ചിന്ന ബോട്ടിൽ വരുന്ന തണ്ണിയില്ലേ? ஆனா நான் சொல்றது சின்ன பாட்டில்ல வர தண்ணி இருக்குல்ல, ആ തണ്ണി കാലയിൽ എഴുന്നേക്കുമ്പോ മുതൽ കുടിക്കാൻ തുടങ്ങുന്നാ പറഞ്ഞു. அந்த ஆள் இந்த காலையில் எழுந்திருக்கும் போதுமே குடிக்க ஆரம்பிச்சிருவானோ. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. പ്രാർത്ഥനയ്ക്ക് വരൂല സ്വാമി, ஜெபத்துக்கு வர மாட்டார் சாமி, പൂജയ്ക്ക് വരൂല സ്വാമി, கோயிலுக்கு பூசைக்கு வர மாட்டார் சாமி, വീട്ടിലും പ്രാർത്ഥനയില്ല സ്വാമി, வீட்டிலையும் ஜெபத்துக்கு வர மாட்டாரு. എന്നാ ചെയ്യണമെന്ന് അറിയില്ല സ്വാമി, என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலப்பா ஃபாதர். ചത്തുപോകാന്നാ വിചാരിക്കുന്നേ, இறந்து போகலாம்னு எண்ணிக்கொண்டு இருக்கிறேன். ഞാൻ മടുത്തു, நான் தோற்று போனேன், சோர்ந்து போனேன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. അപ്പൊ ഞാൻ പറഞ്ഞു, அப்ப நான் சொன்னேன், നീ മരിച്ചിട്ട് കാര്യമൊന്നുമില്ല. இறந்த ஏதாவது காரியம் நடக்குமா? Praise the Lord. Praise the Lord. ജപിക്ക്, நீங்க ஜெபிங்க. പരിശുദ്ധാവിയാൽ നിറയപ്പെടാൻ വേണ്ടി പ്രാർത്ഥിക്കാൻ. நீங்க எப்படி ஜெபிக்கணும்? பரிசுத்த ஆவியால் நிரப்புங்கள் என்று சொல்லி ஜெபியுங்கள் என்று சொன்னேன். കണവൻ പരിശുദ്ധാവിയാൽ നിറയപ്പെടാൻ വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുക. உங்கள் கணவன் பரிசுத்த ஆவி நிரப்ப வேண்டும் என்று ஜெபியுங்கள். വെറുതെയാ സ്വാമി, சாமி என்ன ஜெபிச்சாலும் அவர் சரியாக மாட்டார் சாமி. 26 വർഷമായിട്ടുള്ള പ്രാർത്ഥനയാ, ഒന്നും ഏക്കുന്നില്ല സ്വാമി. 24 ஆண்டுகளாக ஜெபிக்கிறதுக்கு ஒண்ணும் கேட்கல சாமி. 26 ஆண்டுகளாக ஜெபிக்கிற ஒண்ணும் கேட்கல. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. 26 ആണ്ടായിട്ട് പ്രാർത്ഥിച്ചിട്ട് ഒരു പ്രയോജനവും ഇല്ല. 26 ஆண்டு ஜெபிக்கிற எந்த பிரயோஜனமும் இல்ல. ഇനി എന്നാ കേൾക്കാനാ സ്വാമി? இனி ஜெபிச்சு என்ன கேட்க போறாரு அவரு? അപ്പൊ ഞാൻ പറഞ്ഞു, அப்ப நான் சொன்னேன், 26 ആണ്ട് പ്രാർത്ഥിച്ചിട്ട് ഒരു പ്രയോജനവും ഇല്ലെങ്കിൽ പരിശുദ്ധാവിയാൽ നിറയപ്പെടാൻ വേണ്ടി നീ പ്രാർത്ഥിച്ചിട്ടുണ്ടോ? 26 ஆண்டுகள் நீங்கள் ஜெபிச்சிருக்கீங்க, ஒரு பிரயோஜனம் இல்லைங்கிறீங்க. அப்ப நான் கேட்கிறேன், நீங்க உங்க கணவன் பரிசுத்தாவில் நிரப்பப்படுவதற்காக ஜெபித்திருக்கலான்னு கேட்டேன். இல்ல சாமி, அப்படி ஜெபிக்கல சாமி. குடிமாறணும் ஜெபிச்சிட்டுள்ளൂ. எப்ப பார்த்தாலும் கணவனுடைய குடிப்பழக்கம் மாறணும் அப்படிதான் ஜெபிச்சிருக்கேன்.
അപ്പൊ ഞാൻ പറഞ്ഞു, அப்ப நான் சொன்னேன், ഇന്നു മുതൽ പരിശുദ്ധാവിയാൽ നിറപ്പോന്ന് ചൊല്ലി പ്രാർത്ഥിക്കുക. அப்ப இன்னையில இருந்து நீங்க எப்படி ஜெபிக்கணும்னா, என் கணவனை பரிசுத்தால் நிரப்புங்கன்னு சொல்லி ஜெபிங்க. ഹല്ലേലൂയ, ஹalleluya, ഹല്ലേലൂയ. சரி சாமி, சரி ஃபாதர், சாமி சொன்னாரு, അതുകൊണ്ട് ഞാൻ അങ്ങനെ ചെയ്യാം. நீங்க சொன்னதுனால நான் அப்படி செய்யறேன் சாமின்னு ആ சொன்னேன். ധ്യാനത്തിൽ നന്നായിട്ട് പങ്കെടുത്തു. அந்த தியானத்தில் அந்த அம்மா நல்லா கலந்து கொண்டார்கள். ധ്യാനമൊക്കെ കഴിഞ്ഞ് സമാധാനമായിട്ട് പോയി. தியானம் முடிந்து சமாதானமாக போனார்கள். ഒരു 4 മാസം കഴിഞ്ഞപ്പോ ஒரு 4 மாதத்திற்கு பிறகு ഈ സഹോദരി വന്നു. இந்த சகோதரி வந்தார்கள். ആ സഹോദരിയുടെ കൂട്ടത്തിൽ ഒരു 2-3 പേരുണ്ടായിരുന്നു. அந்த சகோதரியுடைய கூட்டத்துல 2-3 பேர் இருந்தாங்க. എന്റെ അടുത്ത് വന്നിട്ട് പറഞ്ഞു, സ്വാമി എന്നെ ഓർക്കുന്നുണ്ടോ? என்கிட்ட வந்தாங்க, சாமி எனக்கு என்ன நினைவு இருக்குதா உங்களுக்கு? എനിക്ക് ശരിക്കും ഓർമ്മയൊന്നും ഇല്ലായിരുന്നു. எனக்கு அப்போ சரியா நினைவு ஒன்றும் இல்லை. അപ്പൊ ഞാൻ പറഞ്ഞു, ധ്യാനത്തിന് വന്നിട്ടുണ്ടാവുമല്ലേ? அப்ப நான் கிட்ட ஏற்கனவே தியானத்துக்கு வந்திருப்பீங்களோ? இருக்கு சாமி, இருக்கு. ஆமா சாமி, வந்திருக்கிறேன் நான். പ്രൈസ് ദി ലോർഡ്, Praise the Lord. ഹല്ലേലൂയ. Hallelujah. എന്നിട്ട് പറഞ്ഞു, അന്ന് സ്വാമിയാര് പറഞ്ഞു சொன்னாரு, എന്റെ കടവൻ പരിശുദ്ധാവിയാൽ നിറയപ്പെടാൻ വേണ്ടി ജപിക്കാൻ പറഞ്ഞു. அன்னைக்கு நீங்க சொன்னீங்க, உன் கணவன் பரிசுத்தால் நிரப்பப்பட ஜெபிங்கன்னு சொல்லி அனுப்புனீங்க. ഞാൻ ജപിച്ചു സ്വാമി. நான் நீங்கள் சொன்னது போலவே ஜெபித்தேன். ഇതാ എന്റെ കണവൻ ഇന്ന് ധ്യാനത്തിന് എന്നോട് ഒത്തു വന്നിരിക്കുക. ഒരിക്കലും പ്രാർത്ഥിക്കാൻ വരിയാലാത്ത മനുഷ്യനാണ്. இதோ என் கணவன் இவர்தான், இவர் என்னோடு வந்திருக்கிறார். ஒருபோதும் ஜெபிக்காத ஒரு கடவுளை தேடாத மனுஷன் வந்திருக்காரு. ഹല്ലേലൂയ, ஹalleluya. കൈകളെ തട്ടി കടവുൾക്ക് നന്ദി ചൊല്ല. നിന്റെ കുടുംബത്തിലേക്ക് നീ ഒരു അനുഗ്രഹ സ്രോതസ്സായി മാറണം. நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தினுடைய நீரூற்றாக மாற வேண்டும். അവൻ എന്തായാലും നന്നായിട്ട് ധ്യാനിച്ചു. அவன் நன்றாக தியானம் செய்து கொண்டான். വചനം കേട്ടു. அவன் கடவுளுடைய சத்தத்தை, இறைவார்த்தை கேட்டான். ആ വചനം കേട്ടപ്പോൾ അവന്റെ ജീവിതം മാറി. அந்த வார்த்தையை அவன் கேட்டபோது அவனுடைய வாழ்க்கை மாறிட்டு രക്ഷ അവൻ അനുഭവിക്കാൻ തുടങ്ങി. அந்த രட்சிப்பினுடைய மகிழ்ச்சியை அவன் அனுபவிக்க ஆரம்பித்தான். ഒരു തീരുമാനം എടുത്തു. ஒரு முடிவு எடுத்தான். ഇനി ഒരിക്കലും കുടിക്കൂല, இனி ஒருபோதும் நான் குடிக்க மாட்டேன் என்று. ഇനി ഒരിക്കലും കുടിക്കൂല. இனி ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என்று. ഇപ്പോൾ 4 വർഷം കഴിഞ്ഞിരിക്കുന്നു. இப்பொழுது அவன் குடி நிப்பாட்டி 4 வருஷம் ஆச்சு. ഇതുവരെയും കുടിച്ചിട്ടില്ല. இதுவரை அவன் குடிக்கவில்லை. ഹല്ലേലൂയ. ஹalleluya. കൈകളെ തട്ടി കടവുൾക്ക് നന്ദി ചൊല്ലാം. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ഉത്സാഹത്തോടെ, உற்சாகத்தோட. പ്രൈസ് ദി ലോർഡ്, Praise the Lord. ഹല്ലേലൂയ. ஹalleluya. മടുത്തോ? எப்படி சோர்ந்து போனீங்களா? உங்ககிட்ட தான் கேட்கிறேன், சோர்ந்து போனீங்களா? இல்ல இல்ல. ക്ഷീണമായോ? சோர்வு வந்துருச்சா? இல்லைன்னா கையாசிச்சுக்கணும். இல்லைன்னு சொல்லுங்க. இல்ல ഇല്ല. ആ, നിങ്ങൾ എല്ലാവരും നല്ലവളല്ലേ? நீங்க எல்லாரும் நல்லவங்க. കടവുളൻ ஆண்டவரே, അൻപാർന്ന പിള്ളകൾ, அன்பார்ந்த பிள்ளைகள் நீங்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ട്രിച്ചിയിലുള്ള എല്ലാവരും അനുഗ്രഹിക്കപ്പെട്ടവരാണ്. திருச்சியில இருக்கிற அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். പ്രൈസ് ദി ലോർഡ്, Praise the Lord. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ചാക്കിനകത്ത് നിറച്ച് ചുമന്ന അനുഗ്രഹം വീട്ടിലോട്ട് കൊണ്ടുപോകണം. இதோ இந்த நாளில இந்த ஆசீர்வாதத்தை நீங்க சுமந்து நீரூற்றாக வீட்டுக்கு அதை கொண்டு போகணும். പ്രൈസ് ദി ലോർഡ്, Praise the Lord. ഹല്ലേലൂയ. ஹalleluya. വചനം കേട്ടുകൊണ്ട് തന്നെ അനേകരുടെ ജീവിതങ്ങളിൽ അത്ഭുതങ്ങൾ സംഭവിച്ചു എന്നാണ് വചനം പറയുന്നത്. இயேசுவுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதுமே அநேகருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடைபெற்றது என்று வேதம் சொல்லுகிறது. ആമേൻ. പ്രൈസ് ദി ലോർഡ്. Praise the Lord. അപ്പോസ്തലന്മാരൊന്നും ആരുടെ അടുത്ത് പോയി അവരെ തൊടുകയൊന്നും ചെയ്തില്ല. திருத்தூதர்கள் போய் யார் தலை மேல கை வைக்கல. പക്ഷേ വചനം പറഞ്ഞു, ஆனால் திருத்தூதர்கள் இறைவார்த்தை அறிவித்தார்கள். യേശുവിനെ കുറിച്ച് പറഞ്ഞു. அவர்கள் அப்படி இயேசுவை குறித்து சொன்னார்கள். യേശു ആരാണെന്ന് പറഞ്ഞു. இயேசு யார் என்று சொன்னார்கள். അവൻ എന്ത് ചെയ്തെന്ന് പറഞ്ഞു. அவர் என்ன செய்தார் என்று சொன்னார்கள். അത് കേട്ടുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ തന്നെ കേട്ടുകൊണ്ടിരുന്ന ജനം ஆத்மாவினால் நிறையப்பட்டு, அதை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது ஆவியால் அனைவரும் நிரப்பப்பட்டார்கள். ஆமென். അവരിൽ പ്രവർത്തിച്ചുകൊണ്ടിരുന്ന തിന്മയുടെ ശക്തികൾ വിട്ടുപോയി. அவர்களை ஆட்சி செய்து கொண்டிருந்த தீய சக்திகள் அந்த ஜனத்தை விட்டு வெளியேறி போயிற்று. ഹല്ലേലൂയ. അവരിൽ ഉണ്ടായിരുന്ന രോഗത്തിന്റെ ശക്തികൾ അവരെ വിട്ടുപോയി. அவர்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த நோயின் வல்லமைகள் அவர்களை விட்டு விலகி போயிற்று. ആമേൻ. അവരുടെ മനസ്സിനെ ബാധിച്ചിരുന്ന ദുഃഖം അവരെ വിട്ടുപോയി. அவர்களுடைய மனதை கலங்கடித்துக் கொண்டிருந்த துக்கத்தின் சிந்தனைகள் அவர்களை விட்டு வெளியேறி போயிற்று. ആമേൻ. അവരുടെ ജീവിതം പരാജയമാണെന്ന് കരുതിയിരുന്നവരൊക്കെ சந்தோஷத்தால் நிறையான் தொடங்கி, எங்கள் வாழ்க்கை தோல்வி என்று நினைத்த அனைவரும் அந்த வார்த்தையை கேட்டபோது மகிழ்ச்சியால், தைரியத்தால், சந்தோஷத்தால் நிரப்பப்பட்டார்கள். ആമേൻ. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ഓരോരുത്തർക്ക് എന്ത് വേണമോ അത് സ്വർഗത്തിൽ നിന്ന് ദൈവം
അവരുടെ ഇടയിലേക്ക് വർഷിച്ചു. அவர்கள் வார்த்தையை அனுப்பின போது, பேசின போது யாராருக்கு என்னென்ன வேண்டுமோ கடவுள் பரலோகத்திலிருந்து ஒவ்வொருவருக்கும் அனுப்பினார். ஆமென். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കേട്ടുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ തന്നെ ദൈവത്തിന്റെ വചനത്തിന്റെ ശക്തി നമ്മുടെ ജീവിതങ്ങളിൽ അനുഭവിക്കാൻ സാധിക്കും. நீங்கள் இறைவார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதுமே ஆண்டவருடைய வார்த்தையின் சக்தி உங்கள் வாழ்க்கையிலே பெருகுவதை பார்ப்பீர்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 കുടുംബത്തിലെ മക്കളെ കുറിച്ച് ആകുലപ്പെട്ടുകൊണ്ടിരിക്കുന്ന 16ഓളം പേരെ ആ കുടുംബത്തിലേക്ക് കർത്താവ് അനുഗ്രഹം വർഷിക്കുന്നുണ്ട്. இப்பொழுது ஒரு தீர்க்க தரிசனம் வருகிறது. குடும்பத்தில் 16 பேர் பிள்ளைகளை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீர்கள். இப்போது உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ദൈവത്തിന്റെ വചനം ജീവനുള്ളതാണ്. தேவனுடைய ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது. ஆமென். അത് ജീവൻ നൽകുന്നതാ. ஆண்டவருடைய சத்தம் ஜீவனை கொடுக்கிறது. ஆமென். എസെക്കിയേൽ പ്രവാചകന്റെ പുസ്തകം 37-ാം അധ്യായത്തിൽ നമ്മൾ ഒരു സംഭവം കാണുന്നുണ്ട്. எசேக்கியேல் இறைவாக்கு புத்தகம் 37ஆம் அதிகாரத்தில் ஒரு நிகழ்ச்சியை பார்க்கிறோம். അവിടെ നമ്മൾ കാണുകയാ, அங்கே நாம் பார்க்கிறோம். ദൈവമായ കർത്താവ് പ്രവാചകനോട് പറഞ്ഞു, தேவனாகிய ஆண்டவர் இறைவாக்கினிடத்திலே சொன்னார், പ്രവാചക, നീ ഈ കിടക്കുന്ന അസ്ഥികളെ നോക്ക്. இறைவாக்கினனே, நீ இங்கு கிடக்கிற இந்த எலும்புகளை பார். അസ്ഥികളുടെ താഴ്വരെ കൊണ്ട് നിർത്തിയിട്ട് പറയുകയാ, எலும்புகளின் பள்ளத்தாக்கில் கொண்டு போய் நிறுத்திவிட்டு அவரிடத்தில் ஆண்டவர் சொன்னார். എന്നിട്ട് പറയാണ്, ഈ അസ്ഥികൾക്ക് ഇനി ജീവിക്കാനാകുമോ? அதற்கு பிறகு ஆண்டவர் சொன்னார், இந்த எலும்பு கூடுகளுக்கு இனி உயிர் வாழ முடியுமா? முடியுமா? உயிர் பெற முடியுமா? ചൊല്ലമ്മാ, ചൊല്ല്. சொல்லுங்கம்மா. ഉണങ്ങിയ അസ്ഥികൾ ജീവിക്കുമാ? வறண்ட எலும்புகள் உயிர் வாழுமா? ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. മനുഷ്യന്റെ ഉത്തരം എന്ന് പറയുന്നത് ഇല്ല എന്നതാ. மனிதனுடைய பதில் இல்லை என்றுதான் இதற்கு. എന്നാൽ ദൈവമായ കർത്താവ് പ്രവാചകനോട് പറഞ്ഞു. ஆனால் கடவுளாகிய ஆண்டவர் இறைவாக்கினிடத்திலே சொன்னார். എന്നാ ചൊന്നാര്? என்ன சொன்னாரு? ഈ അസ്ഥികളോട് നീ വചനം പറയണം. இந்த எலும்புகளுக்கு நீ இறைவாக்கு சொல். ஆமென். മരുന്ന് കൊടുക്കാനാ പറഞ്ഞേ. மருந்து கொடுக்க சொல்றாரு. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഉണങ്ങി വരണ്ട അസ്ഥികൾക്ക് നീ മരുന്ന് കൊടുക്കണം. வறண்ட எலும்பு கூடுகளுக்கு நீ மருந்து அளிக்க வேண்டும். എന്ത് മരുന്നാ? என்ன மருந்து அது? ആ ഇറൈവാർത്ത വചനം കൊടുക്കണം. இறைவார்த்தை, தேவ வசனத்தை கொடுக்க வேண்டும். You give word of God. இது கடவுளுடைய வார்த்தையை கொடுக்க வேண்டும். Word of God which gives life. இதோ கடவுளுடைய வார்த்தை தான் மனிதனுக்கு வாழ்க்கையை உண்டாக்குறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ജീവൻ നൽകുന്നതാണ് ദൈവത്തിന്റെ വചനം. உயிரளிப்பதுதான் தேவனுடைய வார்த்தை. എന്നിട്ട് എന്ത് സംഭവിച്ചു? பிறகு என்ன நடந்தது? മെല്ലെ 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 അവരുടെ ജീവിതങ്ങളിൽ ആ അസ്ഥികളിൽ മാറ്റം സംഭവിക്കുക. மெல்ல மெல்ல படிப்படியாக அந்த எலும்புகளுக்கு இதோ மாறுதல் ஏற்படுகிறது. ഒരിക്കലും ഒരു കാലത്തും ജീവൻ ഉണ്ടാകില്ല എന്ന് കരുതി സകലരും തള്ളിക്കളഞ്ഞ അസ്ഥികൾ മെല്ലെ മെല്ലെ ജീവൻ പ്രാപിക്കാൻ തുടങ്ങിയ. ஒருபோதும் ஒரு காலமும் இந்த எலும்புகள் உயிர் பெறாது என்று மனிதர்கள் எல்லாம் புறக்கணித்து அந்த எலும்புகளுக்கு மெல்ல மாற்றம் ஏற்படுகிறது. പ്രിയ സഹോദര സഹോദരി, அன்பான சகோதரா சகோதரி, നമ്മുടെ ജീവിതത്തിൽ പലപ്പോഴും പലരും നമ്മെ തള്ളിക്കളഞ്ഞിട്ടുണ്ടാവും. നീ ഒരു കാലത്തും രക്ഷപ്പെടില്ല, നിന്റെ ജീവിതം മുൻപോട്ട് വരില്ല, നീ തകർന്നു, നിന്റെ ജീവിതം തീർന്നു എന്ന് പറഞ്ഞ് നമ്മെ തള്ളിക്കളഞ്ഞിട്ടുണ്ടാവും. இதுபோல உங்கள் வாழ்க்கையிலும் இதோ நீங்கள் விடுதலை பெற மாட்டீர்கள், மீட்பட மாட்டீர்கள் என்று பல நபர்கள் உங்களை புறக்கணித்து விலக்கி இது ஆகாது என்று தள்ளி உதறி இருப்பார்கள். എന്നാൽ പ്രിയ സഹോദര സഹോദരി, ஆனால் அன்பான சகோதரா சகோதரி, നമ്മുടെ ജീവിതങ്ങളിൽ ഇത്തരത്തിലുള്ള അനുഭവങ്ങൾ ഉണ്ടായിട്ടുണ്ട് എങ്കിൽ കർത്താവ് നമ്മോട് പറയുക, നീ ജീവിക്കും. ஆனால் இப்படி கசப்பான அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில நிகழ்ந்திருக்கிறது என்றால், ஆனால் இன்றைய ஆண்டவர் இயேசுவின் சத்தம் கடவுள் சொல்லுகிறார், நீ உயிர் வாழ்வாய், ஜீவன் பெறுவாய் என்று. ஆமென். നിന്റെ പരാജയം വിജയമായി തീരും. உன் தோல்வி வெற்றியாய் மாறும். ஆமென். നിന്റെ അധപതനത്തിൽ നിന്ന് നീ എഴുന്നേൽക്കും. இதோ உன்னுடைய தாறுமாறான வாழ்க்கையை விட்டு விட்டு எழுந்திருப்பாய் நீ. ஆமென்.
ശക്തിയുള്ളവൻ നിന്നോട് കൂടെയുണ്ട്. வல்லமை உள்ளவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நம்புறீங்களா? நம்புகிறீர்களான்னு கேக்குறாரு. கையை வைத்து சொல்லுங்க, நம்புறோம்னு சொல்லுங்க. Hallelujah. ஹalleluya. വിശ്വസിക്കുന്നവരെല്ലാവരും അനുഗ്രഹിക്കപ്പെട്ടവരാണ്. நம்புகிற அனைவரும், விசுவாசிக்கிற அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. വിശ്വസിക്കുന്നുവെങ്കിൽ വലതുകരം ഉയർത്തി 3 പ്രാവശ്യം ആമേൻ പറയാ. ആമേൻ, ആമേൻ, ആമേൻ. കൈകളെ തട്ടി കടവൾക്ക്. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். പ്രിയപ്പെട്ടവരെ, വചനം അസ്ഥികളിലേക്ക് പ്രവർത്തിച്ചു എങ്കിൽ ഉണങ്ങി വരണ്ട് ജീവനുണ്ടാവില്ല എന്ന് കരുതി മാറ്റപ്പെട്ട അസ്ഥികളിൽ ദൈവത്തിന്റെ വചനം പ്രവർത്തിച്ചു എങ്കിൽ ഇന്ന് എൻ്റെ ജീവിതത്തിൽ, എൻ്റെ മനസ്സിൽ, എൻ്റെ ഹൃദയത്തിൽ, എൻ്റെ കുടുംബത്തിൽ, എൻ്റെ പ്രശ്നങ്ങളിൽ എൻ്റെ ദൈവത്തിന്റെ വചനം പ്രവർത്തിക്കും. இதோ பெரியமாங்களே, அந்த காலத்துல வறண்ட இதோ உலர்ந்து போன எலும்புகளுக்குள்ள ஜீவன் வந்திருந்தால் என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய குடும்ப பிரச்சனையில, என் வேதனையில, என் தோல்வியில, என் அவமானத்துல தேவன் வந்து ஒரு ஜீவனை தந்து எனக்கு ஒரு எழுப்புதலை தருவார். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 നമുക്ക് വേണ്ടത് ഈ ഒരു വിശ്വാസമാ. நமக்கு இந்த நம்பிக்கை வேண்டும். എനിക്ക് വേണ്ടി മനുഷ്യനായി ജനിച്ച് എനിക്ക് രക്ഷ നൽകാനായി ഈ ലോകത്തിൽ ജീവിച്ച് എനിക്ക് വേണ്ടി പീഡകളേറ്റ് അടികൾ കൊണ്ട് വചനം പറയുന്നുണ്ട്, അവർ എന്റെ പുറത്ത് ഉഴവ് ചാലുകൾ കീറി എന്നാ പറയുന്നേ. பிரியமானவர்களே, எனக்காக பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து மனிதனாய் பிறந்து எனக்காக வாழ்ந்து எனக்காக துன்பகரமான பாடுகளை அனுபவித்தார் என்று சொல்லப்படுகிறது ஆண்டவருடைய புத்தகத்தில். இதோ ஆண்டவருடைய உடல்ல வயலை போல உழுதார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. എനിക്ക് വേണ്ടി സഹിച്ച എന്റെ ദൈവമുണ്ട്. எனக்காக சகித்த ஒரு கடவுள் எனக்கு உண்டு. ഈ ലോകത്തിൽ ആരും എന്നെ കുറിച്ച് സഹതപിച്ചില്ലെങ്കിലും എന്റെ ജീവിതത്തെ കാണുന്നവൻ ഒരുവൻ ഉണ്ട്. இந்த உலகத்தில் யார் என்னை குறித்து சகதாபப்படவில்லை என்றாலும் കാണവിல்லை என்றாலும் என்னை காண்கிற ஒரு கடவுள் என்னோடு உண்டு. ஆமென். വിശ്വസിക്കണം പ്രിയപ്പെട്ടവരെ. இதை நீங்கள் நம்ப வேண்டும் அன்பானவர்களே. അവനിൽ വിശ്വസിക്കണം. அவர் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். അവൻ രക്ഷിക്കുന്നവനാണ്. அவர் உங்களை ரட்சிக்கிற தெய்வம். ஆமென். വിളിക്കുന്നവന്റെ നേരെ അവന്റെ ചെവി ചായ്ച്ചു തരുന്നവനാണവൻ. അവരെ അழைக்கிற നபர்களுக்கு அவருடைய காதுகளை திறந்து காண்பிக்கிறவர் அவர். செவி கொடுக்கிறவர். ഹല്ലേലൂയ 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 ഹല്ലേലൂയ. അവൻ ചെവി ചായ്ച്ചു തന്ന് നമ്മുടെ പ്രാർത്ഥനകളെ, നമ്മുടെ സ്വരത്തെ അവൻ കേൾക്കുന്നുണ്ട്. അവർ നമുക്ക് കൂപ്പിടുമ്പോൾ ചെവി സായിത്ത് നമ്മുടെ കുരலை അവർ കേൾக்கிறார். ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. ഇന്നത്തെ ലോകത്തില്, ഇന്നത്തെ ഉലകത്തിൽ എല്ലാവർക്കും ഉള്ള ഒരേ ഒരു ദുഃഖമേ ഉള്ളൂ. എല്ലാവർക്കും இருக்கிற ஒரே ஒரு துக்கம் தான், എന്നെ കേൾക്കാൻ ആരുമില്ല. நான் பேசுறதை கேட்கிறதுக்கு யாருமே இல்ல. പ്രൈസ് ദി ലോർഡ്. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. சின்ன பிள்ளைகள் முதல்ல பெரியவர் வரை இது தண்ணியான பிரச்சனை. சின்ன பிள்ளைகள் இருந்து பெரியவங்க வரை தான் சொல்றாங்க, என்னை யாரும் புரிந்து கொள்ள, நான் பேசுறது யாரும் கேட்கறது இல்ல, என்னை அங்கீகரிக்கிறது இல்லைன்னு சொல்லி. ഒരു ദിവസം ചിന്ന പിള്ളകളുടെ ധ്യാനം നടക്കുക. ഒരു മുறை സിറുവர்களுக்கான ധ്യാനം നடைபெற்றது. 4ാം ക്ലാസ്സിൽ പഠിക്കുന്ന ഒരു കൊച്ച്, 4ാം ക്ലാസ് പഠിക്കുന്ന ഒരു കുഴந்தை, 4ാം ക്ലാസ്സിൽ പഠിക്കുന്ന ഒരാളെ 6ാം ക്ലാസ്സിൽ പഠിക്കുന്നു, ഒരാളെ 8ാം ക്ലാസ്സിൽ പഠിക്കുന്നു. 3 പേരാണ്. 4ാം ക്ലാസ് പഠിக்கிற ஒரு குழந்தை, 6ാം ക്ലാസ് പഠിக்கிற ഒരു കുഴந்தை, 8ാം വகுപ്പ് പഠിக்கிற ഒരു കുഴந்தை. അപ്പൊ 4ാം ക്ലാസ്സിൽ പഠിക്കുന്ന കുളന്ത വന്നിട്ട് പറഞ്ഞു, அப்ப 4ാം வகுப்பு படிக்கிற குழந்தை வந்து சொல்லுச்சு, சாமியோட എനിക്ക് കുറച്ച് സമയം பேசணும். சாமி உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசணும்னு சொல்லுச்சு. വലിയ മനുഷ്യർ പറയുന്ന പോലെയാ പറയുന്നേ. அது அந்த புள்ள பெரிய மனுஷி சொல்றது மாதிரியே பேசுது. ഞാൻ പറഞ്ഞു അതിനിപ്പോ എന്നാ பேசாலோ. அப்ப நான் அதுக்கு என்ன பாப்பா பேசலாம்னு சொன்னேன். അപ്പൊ ഞാൻ അവളെ വിളിച്ചു വരാൻ പറഞ്ഞു. அப்ப நான் அவளை கூப்பிட்டேன், வாமான்னு கூப்பிட்டேன். എന്നാ പ്രശ്നം, உனக்கு என்ன பிரச்சனை கேட்டேன். சொல்லு சொல்லு. അപ്പൊ പറയാണ്, அவ சொல்றா, എന്റെ മനസ്സ് നിറയെ കവലയാ சாமி, என் மனசு முழுவதும் கவலை சாமி. എന്നാச்சு, என்னாச்சுமா உனக்கு? എന്നാ ചൊല്ലാനാ சாமி, என்ன சொல்ல சாமி? വീട്ടിൽ ആരും എന്നെ മനസ്സിലാക്കുന്നില്ല. வீட்டுல யாருமே என்ன புரிஞ்சுக்கிற மாட்டாங்க. ആരും എന്നെ മനസ്സിലാക്കുന്നില്ല. யாரும் என்ன புரிஞ்சுக்கிறது இல்ல. ഞാൻ പറയുന്ന ആരും കേൾക്കുന്നില്ല நான் சாமி. சொல்றதையும் யாரும் கேட்க மாட்டாங்க சாமி. പ്രൈസ് ദി ലോർഡ്. பிரைஸ் தி லார்ட். 4ാം ക്ലാസ്സിൽ പഠിക്കുന്ന കുഞ്ഞിന്റെ വിഷമം അതാ. இது 4ാം ക്ലാസ് படிக்கிற குழந்தையுடைய கவலை தான். എന്റെ വീട്ടിൽ എന്റെ അപ്പ എന്റെ അമ്മ
എന്റെ ചേട്ടൻ എന്റെ ചേച്ചി ഞാൻ പറയുന്നൊന്നും കേൾക്കൂല. எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா அண்ணன் அக்கா நான் சொல்றது யாரும் கேட்க மாட்டாங்க. എന്റെ ദുഃഖം എന്താന്ന് അവരറിയില്ല. என் கவலை அவங்களுக்கு தெரியல. ഓരോ മനുഷ്യനുമുള്ള ഒരു വേദനയായത്. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருக்கிற ஒரு வேதனை தான் இது. ഈ ലോകത്തിൽ ഒരാൾ പോലും എന്നെ മനസ്സിലാക്കുന്നില്ലല്ലോ എന്ന ദുഃഖമാ. இந்த உலகத்துல ஒருத்தர் கூட என்ன புரிந்து கொள்ளவில்லைங்கிற அந்த கவலை. പ്രൈസ് ദി ലോർഡ്. Praise the Lord. ഹല്ലേലൂയ. Hallelujah. ഹല്ലേലൂയ. Hallelujah. പ്രിയപ്പെട്ടവരെ, ഈ ദുഃഖവുമായി ഇന്ന് നാം ഇവിടെ ഇരിപ്പുണ്ട് എങ്കിൽ ഒരു കാര്യം നാം വിശ്വസിക്കണം. നമ്മുടെ ദുഃഖങ്ങളും വേദനകളും നമ്മുടെ ജീവിതത്തെ പൂർണ്ണമായും അറിയുന്ന ഒരു ദൈവം നമുക്കുണ്ട്. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட கவலையோடு துக்கத்தோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்கள் துக்கங்களை வேதனை கவலைகளை அறிகிற ஒரு தெய்வம் நமக்கு உண்டு. സങ്കീർത്തനങ്ങൾ തിരുപ്പാടൽ 37:5. திருப்பாடல் 37:5. உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, உன் வழியை ஆண்டவரிடத்திலே ஒப்படைத்து விடு, அவரே நம்பியிரு, அவரையே நீ நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். പ്രൈസ് ദി ലോർഡ്. Praise the Lord. നിന്റെ ജീവിതം കർത്താവിന് നീ പരമേൽപ്പിക്കണം. ഉൻ കർത്താവിൽ വിശ്വസിക്കുക, അവിടുന്ന് നിന്നെ നോക്കിക്കൊള്ളും. உன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்படைத்து விட வேண்டும், ஆண்டவருக்கு பொறுப்பு கொடுத்து விட வேண்டும், அவர் உன் சார்பில் செயலாற்றுவார். ஆமென். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ആരാ നമ്മളെ നോക്കുന്നത്? யார் நம்மை காண்பது? யாரு? யார் உங்களை காண்பது? ஆண்டவர். കണവനാ, கணவனா, മനവിയാ, மனைவியா, മക്കളാ, பிள்ளைகளா? നമ്മുടെ എല്ലാം ദുഃഖത്തിന് കാരണം ഇത് തന്നെയാ. இதோ நம்முடைய எல்லா துக்கத்தினுடைய காரணம் இதுதான். എന്റെ പൊണ്ടാട്ടി എന്നെ കാണണം, என் பொண்டாட்டி என்னை காணணும், பார்க்க வேண்டும், ആ? என்னை கவனிக்க வேண்டும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. എന്റെ കണവൻ എന്നെ കാണണം, என் கணவன் நான் சொல்றதை கேட்கணும், பார்க்கணும். എന്റെ മക്കൾ എന്നെ കാണണം, என் பிள்ளைங்க என்னை கவனிக்கணும், பார்க்கணும். എന്റെ എന്റെ തന്തയും തള്ളയൊക്കെ എന്നെ കാണണം. எங்க அப்பா அம்மாலாம் என்னை பார்த்து புரிஞ்சுக்கணும். ഇതൊക്കെയാ നമ്മുടെ ചിന്ത. இதெல்லாம் தான் நம்ம யோசனை. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പ്രിയപ്പെട്ടവരെ, നമ്മെ കാണുന്നവൻ അവൻ യേശുവാണ്. பிரியமான யதார்த்தமாக நம்மை பார்க்கிறவர் அவர்தான் இயேசு கிறிஸ்து. അതുകൊണ്ടാണ് വചനം പറഞ്ഞ് നിന്റെ ജീവിതം കർത്താവിന് നീ പരമേൽപ്പിക്കണം. அதனால் தான் வார்த்தை சொல்லுகிறது, உன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்படைத்து விடு, എന്റെ ജീവിതം, உன் வழிகளை ஆண்டவருக்கு ஒப்படைத்து விடு, அவர் உன் சார்பில் செயலாற்றுவார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. റെഡിയാണോ? ரெடியா? தயாரா இருக்கீங்களா? തയ്യാറായിരിക്കങ്ങളാ? சாமி யாரு வேணுங்க தயாராயிக்கோ சாமி. சாமி நீங்க வேணா ஆயத்தமா இருங்க. പ്രൈസ് ദി ലോർഡ്. Praise the Lord. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. എന്തിനാ ഞങ്ങളെ ഇങ്ങനെ വിഷമിപ്പിക്കുന്നല്ലേ? ஏன் சாமி கேள்வி கேட்டு எங்களை தொந்தரப்படுத்துறீங்க? அப்படியா நினைக்கிறீங்க? சாமியார் தயாராயிக்கோ. நீங்க தயாராகுங்க சாமி. நீங்க வேற பணி இல்ல சாமி. உங்களுக்கு ஒரு வேலை இல்ல சாமி. நிறைய வேலை இருக்கு ഞങ്ങൾക്ക്. எங்களுக்கு நிறைய பணிகள் இருக்கிறது. പ്രൈസ് ദി ലോർഡ്. Praise the Lord. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഈ ഭാരവും ചുമന്നുകൊണ്ട് നമ്മൾ ഇങ്ങനെ നടക്കുക. இப்படி பல சுமைகளை சுமந்து நாம் நடந்து கொண்டே இருக்கிறோம். ചുമന്നും അവസാനം വീഴും. சுமைகளை சுமந்து சுமந்து சோர்ந்து போவோம், விழுந்துருவோம். എന്നാലും ഇത് തലേന്ന് വിട്ടൂല. ஆனா இது நம்ம தலையிலிருந்து போகாது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നിന്റെ ഭാരങ്ങളെല്ലാം കർത്താവിനെ ഏൽപ്പിക്കുക. உன் கவலைகளை எல்லாம் ஆண்டவரிடத்திலே ஒப்படைத்து விடு. അവൻ നിന്റെ കാര്യത്തിൽ ശ്രദ്ധാലുവാണ്. அவர் உன் காரியத்திலே அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். പ്രൈസ് ദി ലോർഡ്. Praise the Lord. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അവന്റെ സ്വരം ഒന്ന് കേട്ടാ മതി. அவருடைய சத்தத்தை கொஞ்சம் கேட்டா போதும். நீங்க പ്രിയ സഹോദരാ സഹോദരി, அன்பான சகோதரா சகோதரி, ഓരോ നിമിഷവും കർത്താവ് നമ്മോട് സംസാരിക്കുന്നുണ്ട്. ஒவ்வொரு நிமிடமும் கடவுள் நம்மோடு பேசுவது உண்டு. അവന്റെ സ്വരം ഒന്ന് കേൾക്കണം. அவருடைய சத்தத்தை கொஞ்சம் கேட்க வேண்டும். നമ്മൾ ബാക്കിയെല്ലാം കേൾക്കും. நம்ம எல்லா உலகத்தில் உள்ள எல்லா சத்தத்தையும் கேட்போம். കടവുളെ സ്വരം മാത്രം കേൾക്കൂല. கடவுளுடைய சத்தத்தை மாத்திரம் கேட்க மாட்டோம். പ്രൈസ് ദി ലോർഡ്. Praise the Lord. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ബാക്കിയുള്ളത് ചെറുതായിട്ട് പറഞ്ഞാ മതി, അതെല്ലാം കേൾക്കും. மத்தவங்க ஏதாவது சொன்னா கூட நைஸா அந்த காது அத மத்தவங்க காரியத்தை கேட்டுரும் காதுல. നീ എന്നാ പറഞ്ഞു? நீ என்ன பத்தி சொன்ன? ചെറിയ സ്വരത്തിൽ പറഞ്ഞത് വരെ കേട്ടു. சின்ன ரகசியமா சொன்னது கூட காது கேட்கும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. கடவுள் ഓരോ നിമിഷവും നമ്മളോട് സംസാരിക്കും. ஆனால் பிரியமானவர்களே, கடவுள் ஒவ்வொரு நிமிடமும் நம்மோடு பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். അത് മാത്രം കേൾക്കൂല. அது மாத்திரம் கேட்க மாட்டேங்க நமக்கு.
നിന്റെ ദൈവം ഞാനാണെന്ന് അവൻ പറയുന്ന കേൾക്കൂല. உன் கடவுளாகிய ஆண்டவர் நான் தான் என்று சொல்வது நம்ம காதில் விழவில்லை. നിന്നെ സ്നേഹിക്കുന്നവൻ ഞാനാണെന്ന് പറയുന്ന കേൾക്കൂല. உன்னை அன்பு செய்கிற கடவுள் நான் தான் என்பது நம் செவியில் விழவில்லை. ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എന്നിട്ട് പറയും കണവൻ എന്നെ സ്നേഹിക്കുന്നില്ല, മനവി എന്നെ സ്നേഹിക്കുന്നില്ല. இந்த சத்தத்தை கேட்காம சொல்லுவோம் கணவன் என்ன அன்பு செய்யல, மனைவி என்ன அன்பு செய்யலன்னு சொல்லிட்டே இருப்போம். There is a limitation for every love in this world. மனுஷனுடைய அன்புக்கெல்லாம் ஒரு எல்லை உண்டு. ഈ ലോകത്തിലുള്ള മനുഷ്യന്റെ സ്നേഹത്തിന് ഒരു ലിമിറ്റ് ഉണ്ട്. இந்த உலகத்தினுடைய மனிதனுடைய அன்புக்கு ஒரு அளவு உண்டு, எல்லை உண்டு. ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഒരിക്കലും പൊണ്ടാട്ടിക്ക് നമുക്ക് തൃപ്തിയാവോളം സ്നേഹം തരാൻ പറ്റൂല. ஒருபோதும் நம்முடைய மனைவியை நம்ம முழுமையாக அன்பு கொடுக்க நம்மளால முடியாது. അല്ലെങ്കിൽ കണവന് നമുക്ക് ആവോളം സ്നേഹം നൽകാൻ പറ്റൂല. அதுபோல நம்முடைய கணவனுக்கு நம்ம அவர் நினைக்கிற மாதிரி முழுமையான அன்பை கொடுக்க நம்மளால முடியாது. അല്ലെങ്കിൽ അപ്പാവുക്കോ അമ്മാവുക്കോ നമ്മൾ ആഗ്രഹിക്കുന്ന അത്ര സ്നേഹം തരാൻ പറ്റൂല. அதுபோல நம்முடைய தகப்பன் தாய் அவங்க விரும்புறது போல நம்ம விரும்புறது போல அன்பு நிறைவா கொடுக்க நம்மளால முடியாது. എന്നാൽ അത് നൽകാൻ സാധിക്കുന്ന ഒരുവനുണ്ട്. ஆனால் எல்லா அன்பையும் நமக்கு கொடுக்கிற ஒரே ஒருவர் உண்டு. അവനാണ് യേശു ക്രിസ്തു. அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. അവന്റെ പേരാണ് യേശു. அவருடைய பேர் தான் இயேசு. പ്രൈസ് ദി ലോർഡ്. Praise the Lord. ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നിനക്ക് എത്രത്തോളം വേണോ അത്രയും ചോദിച്ചാൽ മതി. உனக்கு எவ்வளவு அன்பு வேண்டுமோ அதெல்லாம் நீங்க கேட்டா போதும் தருவார் அவரு. നിനക്ക് എന്തോരം വേണോ അത്രയും തരും. உனக்கு எவ்வளவு அன்பு வேண்டும் அதெல்லாம் அவர் தருவாரு. നിറച്ചളന്ന് അവൻ കുലുക്കി മടിയിലിട്ട് തരുമെന്നാ இதோ പറയുന്നത്. அவர் நிரம்ப அளந்து அல்ல நிறைவாக மடியில போட்டு கொடுப்பார் அன்பு. വചനം പറയുന്ന അങ്ങനെയാ. அமுக்கி குலுக்கி நிறைவாக அந்த அன்பை கொடுப்பார் ஆண்டவர். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കൈകളെ തട്ടി കടവൾക്ക് നന്ദി ചൊല്ലാം. ஆமென். ஹல்லேலூயா. എല്ലാവരും எல்லாரும் ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. Praise the Lord. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇന്ന് നാം ഈ ആലയത്തിലേക്ക് കടന്നു വന്നിട്ടുണ്ടെങ്കിൽ, இன்று நாம் இந்த அருங்குடைக்கு கடந்து வந்திருக்கிறோம் என்றால் നമ്മുടെ ജീവിതത്തിൽ കൃപകൾ നിറയ്ക്കാൻ അവൻ ആഗ്രഹിക്കുന്നുണ്ട്. நம்முடைய வாழ்க்கையில கிருபையினாலே அருளாலே நிரப்ப தேவன் விரும்புகிறார். എന്നിലുള്ള കുറവുകളിലേക്ക് അവന്റെ നിറവൊഴുക്കാൻ അവൻ ആഗ്രഹിക്കുന്നുണ്ട്. என்னுடைய குறைகளுக்குள்ளாக அவருடைய அளவற்ற அன்பை அருளை நிரப்ப காத்திருக்கிறார் ஆண்டவர். ഒരുപക്ഷേ നമ്മുടെ കുറവുകൾ ഉള്ളതുകൊണ്ട് നമ്മൾ ഈ ലോകത്തിന്റെ പുറകെ ഓടുന്നുണ്ടാവാം. ஒருவேளை நமக்கு இந்த பலகீனமும் குறைவுகள் இருக்கிறதுனால உலகத்தை தேடி ஓடுகிறோம். ഉലകത്തിന്റെ പുറകെ ഓടാൻ കാരണം അതാ. உலகத்திற்கு பின்னாடி போற காரணம் அதுதான். അവിടെ കിട്ടൂന്നാ വിചാരിക്കുന്നത്. இந்த அன்பெல்லாம் இந்த உலகத்துல கிடைக்கும்னு ஓடுறோம். പ്രൈസ് ദി ലോർഡ്. Praise the Lord. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. തണ്ണി അടിച്ചാൽ എനിക്ക് നിറവുണ്ടാവും എന്ന് വിചാരിച്ച് തണ്ണി അടിക്കും. மதுபானம் குடிச்சா எனக்கு நிறைய கிடைச்சிரும் அதுக்கு பின்னாடி போவோம். അടിയും ബഹളവും പ്രശ്നം ഉണ്ടാക്കി കഴിഞ്ഞാൽ എനിക്ക് നിറവായി എന്നാ വിചാരം. சண்டை சச்சரவும் போட்டு ரவுடித்தனம் பண்ணா அதுல நிறைய பேருக்கு நினைக்கிறான் மனுஷன். കുടുംബത്തിൽ കുറെ പ്രശ്നങ്ങൾ ഉണ്ടാക്കി കഴിഞ്ഞാൽ സന്തോഷമാകുന്ന വിചാരം. குடும்பத்துல நிறைய பிரச்சனை உண்டாக்கிட்டா மகிழ்ச்சி வரும் நினைக்கிறான் மனுஷன். അല്ലെങ്കിൽ മറ്റുള്ളവനെ പറ്റിച്ച് അവന്റെ സമ്പത്ത് ആക്രമിച്ചെടുത്താൽ അത് സന്തോഷമാകുന്ന വിചാരം. அதுபோல பிறருடைய சொத்துக்களை ஏமாத்தி வாங்கி அதை இவன் நிறைவு பண்ணா அதுல சந்தோஷம் இவன் நினைக்கிறான். ഇല്ലെങ്കിൽ ഒരു മനുഷ്യന്റെ സന്തോഷത്തെ കെടുത്തിക്കളയുന്ന മേഖലകളിലേക്ക് ആ മേഖലകളിൽ അത്തരം പ്രവർത്തികളിൽ ഏർപ്പെട്ടാൽ അതാണ് നല്ലതെന്ന വിചാരം. இல்லன்னா மற்றவங்க சமாதானமா இருக்காங்க, அன்பா நல்லா இருக்காங்க, அவங்க அன்பை சந்தோஷம் கெடுத்துட்டா அதுல ஒரு இன்பம் காண்கிறான் மனுஷன், அவன் நினைக்கிறான். പ്രൈസ് ദി ലോർഡ്. Praise the Lord. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. അതുമല്ലെങ്കിൽ മറ്റുള്ളവർക്ക് ഒരു നന്മ വന്നാൽ അതിനെക്കുറിച്ച് അസൂയയോടെ ജീവിക്കുന്നത് അതിന്റെ ഒരു കാരണം ഇതാണ്. இதோ இல்லைன்னா மற்றவங்க நல்லா இருந்தா அதை குறித்து பொறாமப்படுறது அது காரணம் இல்ல, இவனுக்குள்ள அன்பு இல்ல, அதனால காரணம் தான். പ്രൈസ് ദി ലോർഡ്. Praise the Lord. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ദൈവ സ്നേഹത്തിന്റെ നിറവില്ല. இதோ ஒவ்வொரு மனிதனுக்கும் கடவுளுடைய அன்பால் அவன் நிரப்பப்படல. പൊട്ട കിണറ്റിലോട്ട് വെള്ളം ഒഴിച്ചാൽ എങ്ങനെ ഇരിക്കും? பால் கிணறுல தண்ணி ஊத்துனா எப்படி இருக்கும்? ஓட்ட தொட்டியில தண்ணி ஊத்துனா எப்படி இருக்கும்? சொல்லம்மா சொல்லு. நிறைய இருக்குமா? நிரம்புமா அது? ഇല്ല. இல்ல. പൊട്ടക്കിണർ എന്ന് പറഞ്ഞാൽ മനസ്സിലായല്ലോ. பால் கிணறு ஓட்ட தொட்டினா தெரிஞ்சிச்சா உங்களுக்கு? பால் கிணறு. ഹല്ലേലൂയ. Praise the Lord. അങ്ങനെയുള്ള കിണർ കണ്ടിട്ടുണ്ടോ? அப்படிப்பட்ட பால் கிணறு பாத்திருக்கீங்களா? പാത്തിരിക്കങ്ങളാ? ഇല്ല. பார்க்கலையா?
പാത്തിട്ടില്ല. ഇവിടെ എല്ലാം പമ്പിലല്ലേ വെള്ളം ഇങ്ങനെ അടിച്ചു இங்கெல்லாம் വന്നു. பம்புல தானே மோட்டர்ல தானே தண்ணி அடிச்சிட்டீங்க. ഹല്ലേലൂയ. ஹalleluya. സ്വാമിയാര് ഏതെങ്കിലുമൊക്കെ ഊരി പോയാലല്ലേ പൊട്ടക്കിണർ കാണാൻ പറ്റൂ. ഞങ്ങളെല്ലാം ടൗണിൽ താമസിക്കുന്നവരല്ലേ. சாமி நாங்க ஏதாவது கிராமத்துக்கு போனா தானே பார்க்க முடியும். நாங்க டவுன்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, கிணறு தெரியாதுல்ல அப்படிங்கிறீங்க. പ്രൈസ് ദി ലോർഡ്. பிரைஸ் தி லார்ட். പൊട്ടക്കിണർ കണ്ടിട്ടുണ്ടോ? பால் கிணறு பார்த்திருக்கீங்களா? പാത്തിട്ടില്ലെങ്കിൽ ഇപ്പൊ യൂട്യൂബിലോ അല്ലെങ്കിൽ ഈ ഇതിലൊക്കെ അടിച്ചു കൊടുത്താൽ മതി. പൊട്ടക്കിണർന്ന് അടിച്ചു കൊടുത്താൽ இப்ப പൊട്ടക്കിണർ. உங்களுக்கு பார்க்கலன்னா நீங்க யூடியூப்ல அடிச்சு பால் கிணறு அடிச்சீங்கன்னா கிடைக்கும். ஓட்டை தொட்டிகள் தெரியும் அதுல. ഹല്ലേലൂയ. പ്രൈസ് ദി ലോർഡ്. பிரைஸ் தி லார்ட். വെള്ളം അതിൻ്റെ അകത്ത് ഉണ്ടാവൂല. அதுல தண்ணியே இருக்காது. തണ്ണി ഇരിക്കുന്ന പോലെ തോന്നും. தண்ணி இருக்கிறது போல தோன்றும். കുറച്ച് കഴിയുമ്പോൾ അതിലങ്ങോട്ട് പോകും. கொஞ்ச நேரம் கழிச்சு அது போயிடும். നിറവുണ്ടാവൂല. அந்த கிணறு ஒருபோதும் நிரம்பாது. അതാണ് പൊട്ടക്കിണർ എന്ന് പറയുന്നത്. அதுதான் பால் கிணறுன்னு சொல்றது. അതിൽ നിറവില്ല. அந்த ஓட்டை தொட்டிகள் ஒருபோதும் நிரம்பாது. നിറവില്ലാത്തടത്ത് നിന്ന് എങ്ങനെ വെള്ളം കിട്ടും? நிரப்பப்படாத ஒரு கிணற்றுல இருந்து எப்படி நமக்கு தண்ணி கிடைக்கும்? നിറവുള്ള കിണറാണെങ്കിലോ വെള്ളം നിറഞ്ഞ് അത് പുറത്തേക്ക് കവിഞ്ഞൊഴുകാൻ തുടങ്ങും. நல்ல கிணறுனா என்ன, தண்ணி நிரம்பி அந்த தண்ணீர் வெளியே வரும், நிரம்பி வழியும் എന്ന് പറയുന്നത് പോലെ തന്നെയാണ് നമ്മുടെ ജീവിതവും. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கை. നമ്മുടെ ജീവിതത്തിൽ നിറവുണ്ടാവണം. நம்முடைய வாழ்க்கையில ஒரு நிரப்பப்படுதல், ஒரு അവന്റെ സ്നേഹത്തിന്റെ നിറവ്, அது ஆண்டவருடைய அன்பினால் நாம் நிரப்பப்பட வேண்டும். അതിനുവേണ്ടി വിളിക്കപ്പെട്ടവരാണ് നാം. அந்த ஆண்டவருடைய அன்பினால் நிரப்பப்பட അழைக்கப்பட்டிருக்கிறோம். ഹല്ലേലൂയ. 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 റോമാക്കാർക്ക് എഴുതിയ ലേഖനം 1-ാം അധ്യായം, ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 1-ஆம் அதிகாரம் 1-ാം അധ്യായം 6-7 തിരുവചനം. 1:6-7 இறைவார்த்தை. 6-7 വചനം വായിക്കാം. பிற இனத்தவராகிய ആ, நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாய் இருக்க அழைப்புப்பட்டிருக்கிறீர்கள். முதற்கண் உங்கள் அனைவருக்காகவும் நான் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் என் கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. 6-ാമത്തെ വചനം, യേശു ക്രിസ്തുവിന്റെ സ്വന്തമാകാൻ വിളിക്കപ്പെട്ടിരിക്കുന്ന നിങ്ങൾ അവർ ഉൾപ്പെടുന്നു. എന്തിനു വേണ്ടിയിട്ടാണ് നമ്മൾ വിളിക്കപ്പെട്ടിരിക്കുന്നത്? பிரியமானவர்களே, எதற்காக பிற இனத்தவராகிய நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். എന്തിനു വേണ്ടി വിളിക്കപ്പെട്ടവരാണ് നമ്മൾ? நாம் எதற்காக இந்த உலகத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? സ്വരത്തിൽ പറയാം, சத்தமா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு உகந்தவர்களாய் இருக்க உகந்தவராய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு அழைக்கப்பட்டிருக்கிறோம். தடவை கூட சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு உகந்தவர்களாக இருக்க உகந்தவராய் இருக்க இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എന്തിനു വേണ്ടി അழைക്കപ്പെട്ടവരാണ് നമ്മൾ? எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம? இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவராய். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. വിശ്വാസം ഉണ്ടോ? நம்பிக்கை இருக்கிறதா? നമ്മിക ഇരിക്കാ. நம்பிக்கை இருக்கா? സാമിയാര് തൊണ്ട പൊട്ടുന്നോലെ ചോദിച്ചാലും ഞങ്ങൾ ഉത്തരം പറയൂല. சாமி நீங்க கத்தி தொண்டை கிளிகிற மாதிரி கேட்டா நான் பதிலே சொல்ல மாட்டேன் சாமி அப்படின்னு கொஞ்சம் பேர் உட்கார்ந்துருக்காங்க. എന്റെ മീത കോപമാ? சாமி மேல கோபமா? இல்ல. സ്വാമിയാർ എന്തിനാ ഈ കേരളത്തിൽ നിന്ന് ഇങ്ങോട്ട് വന്ന സ്വാമി? சாமி ஏன் അവിടെയുള്ളവരോട് சாமி പറഞ്ഞാ പോരെ, പേശിയിരുന്നാ പോരെ? சாமி ஏன் இங்க வந்தீங்க? கேரளாவிலே பேசிட்டு இருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல. ഇല്ലേ? അതാണ് തമിഴ് മക്കൾ എന്ന് പറഞ്ഞാൽ അങ്ങനെയാ. அதுதான் தமிழ் மக்கள்னா தமிழ் மக்கள் தான். പ്രൈസ് ദി ലോർഡ്. பிரைஸ் தி லார்ட். എല്ലാവരെയും സ്വീകരിക്കുന്നവരാണ് തമിഴ് മക്കള്. எல்லாரையும் வரவேற்கிறவர்கள் தான், ஏற்றுக்கொள்வர்கள் தான் தமிழ் மக்கள். പ്രൈസ് ദി ലോർഡ്. பிரைஸ் தி லார்ட். കൈകളെ തട്ടി കടവുൾക്ക് നன்றി ചൊല്ലുക. கைகளை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோம். നമ്മൾ എന്തിനു വിളിക്കപ്പെട്ടവരാ? நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? യേശു ക്രിസ്തുവിനെ സ്വന്തമാകാൻ വിളിക്കപ്പെട്ടവരാ. இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரர்களாக உரியவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். അവന്റെ സ്വന്തമായി ഞാൻ മാറും. அவருக்கு நான் சொந்தமாய் மாறுவேன். ഇവിടെ നമ്മൾ ഒരു സത്യം മനസ്സിലാക്കണം. இங்கே நாம் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். ഞാൻ എന്നെ യേശുവിന് സ്വന്തമായാൽ, என்னை நான் இயேசுவுக்கு சொந்தமாக்கினால் എന്നോടൊത്തുള്ള എല്ലാവരും ആർക്ക് സ്വന്തമായി? என்னோடு சேர்ந்து இருக்கிறவங்க யாருக்கு சொந்தமாவாங்க? இயேசுவுக்கு சொந்தமாவார்கள். എൻ്റെ കണവൻ, என் கணவன், എൻ്റെ മനവി, என் மனைவி, എൻ മക്കൾ, என் பிள்ளைகள், എൻ്റെ അപ്പ അമ്മ, எங்க அப்பா அம்மா, എന്നോടൊത്തുള്ള എല്ലാവരും ആർക്ക് സ്വന്തം? என் கூட இருக்கிறவங்க எல்லாம் யாருக்கு சொந்தம்? ഉറക്കെ പറ, சத்தமா சொல்லுங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അതാണ് വചനം പറഞ്ഞ് യേശുവിനെ സ്വന്തമാകാൻ വിളിക്കപ്പെട്ടവരാ നാം. அதனால்தான் வார்த்தை சொல்லுகிறது, இயேசுவுக்கு உரியவர்களாய் வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். യേശുവിനെ സ്വന്തമാകാൻ
തടസ്സമായി എന്നിലുള്ളതെല്ലാം എടുത്തെറിയപ്പെടേണ്ടതാണ്. இயேசுவுக்கு சொந்தமாய் வாழ எனக்குள்ள தடையாயிருக்கிறது எல்லாம் நான் எடுத்து அப்புறப்படுத்த வேண்டும். മത്തായി 15:13. மத்தேயு 15:13. 15:13. மத்தேயு 15:13. விண்ணக தந்தை நடாத நாற்றுகள் எல்லாம் என் விண்ணக தந்தை நடாத நாற்றெல்லாம் ആ வேரோடு பிடுங்கப்படும். വേരോടെ பிடுங்கப்படும். പിഴുതെറിയപ്പെടും. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. വിണ്ണുലകത്തിലെ തന്ത നാട്ടാത്തതെല്ലാം പറിച്ചെറിയപ്പെടണം. ஆமென். விண்ணக தந்தை நடாத நாற்றுகள் அனைத்தும் நமக்குள்ள இருந்து பறித்து எடுத்து எரியப்பட வேண்டும். എന്തിനു വേണ്ടിയാ? எதற்காக? അനുഗ്രഹം ഉണ്ടാവാനാ, நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, അവന് സ്വന്തമായി തീരാനാ, அவருக்கு சொந்தக்காரராய் மாறுவதற்கு, അവന്റെ സ്വന്തമായി തീരാൻ. அவருக்கு சொந்தமாய் மாற വിണ്ണുലകിലെ തന്ത ആഗ്രഹിക്കാത്തതൊന്നും എന്റെ ജീവിതത്തിൽ ഉണ്ടാവാൻ പാടില്ല. இதுவரை என் தந்தைக்கு விருப்பமில்லாத அனைத்தும் என் வாழ்க்கையில் இனிமேல் இருக்கவே கூடாது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 അപ്പോൾ അവനോട് ചേർന്ന് നിൽക്കുമ്പോൾ ഞാൻ അവന് സ്വന്തമാകുന്നു, എനിക്കുള്ളതും എനിക്കുള്ളവരും അവൻ്റെതായി മാറി. அப்ப அவரோடு நான் இணைந்தால் இதோ நான் அவருக்கு சொந்தமாக மாறி விடுகிறேன். அப்பொழுது எனக்குள்ளவர்கள் எல்லாம் அவருக்கு சொந்தமாய் மாறி விடுகிறார்கள். അതാണ് നമ്മൾ വായിച്ചത് റോമാക്കാർക്ക് എഴുതിയ ലേഖനം 1-ാം അധ്യായം 6-ാം തിരുവചനം. அதான் ரோமையர் 1-ஆம் அதிகாரம் 6வது இறைவாசகத்தை தான் യേശു வாசித்தோம். ക്രിസ്തുവിന് സ്വന്തമാകാൻ വിളിക്കപ്പെട്ടിരിക്കുന്നവരാണ് നാമെന്ന്. இயேசு கிறிஸ்துவுக்கு உகந்தவர்களாய் இருக்க நாம் அழைப்பு பெற்றிருக்கிறோம். 7-ാം വചനം വായിക്കാം. 7வது வசனத்தை வாசிப்போம். ദൈവത്തിന്റെ സ്നേഹബാധനങ്ങളും വിശുദ്ധരാകാൻ വിളിക്കപ്പെട്ടവരുമാണ് നമ്മൾ. എന്തിനു വേണ്ടിയാ? യേശുവിൻ ദൈവത്തിന്റെ സ്നേഹബാധനങ്ങളും விசுத்தருமாகான் விളിக்கப்பட்டவர். இதோ நாம் வாசிக்கிறோம், இதோ ஆண்டவருக்கு பரிசுத்தவான்களாக, அப்படி அன்பு மக்களாக, புனிதர்களாக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ദൈവത്തിന്റെ സ്നേഹത്തിൽ നിറഞ്ഞവരാകണം, വിശുദ്ധരാവണം. இதோ ஆண்டவருடைய அன்பில் நிரப்பவர்களாக மாறி அவருடைய புனிதர்களாக நாம் மாறிவிட வேண்டும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അവന്റെ വചനം കേൾക്കുമ്പോൾ നമുക്ക് ലഭിക്കുന്ന കൃപ ഇതാണ്. அவருடைய வார்த்தையை கேட்கும்போது நமக்கு கிடைக்கிற கிருபை அருள் இதுதான். നമ്മൾ എപ്പോഴും கடவுளே கடவுளே എന്റെ രോഗം പോകണമെന്ന് പ്രാർത്ഥിക്കല്ല വേണ്ടേ. நாம் எப்போதும் கடவுளே கடவுளே என் நோயை மாற்றுங்க என்று அப்படியெல்லாம் செபிக்க வேண்டியது. கடவுளே கடவுளே എന്നെ സാമ്പത്തിക തകർച്ച മാറ്റണമെന്നല്ല പ്രാർത്ഥിക്കണ്ടേ. கடவுள் ஆண்டவரே ஆண்டவரே என் கடன் தொல்லையை மாற்றும் என்று அப்படியெல்லாம் நாம் ஜெபிக்க வேண்டியது. മറിച്ച് എന്റെ ദൈവത്തിന്റെ സ്നേഹം എന്നിൽ നിറയണം. மாறாக தெய்வமே உம்முடைய அன்பினால் என்னை முழுமையாய் நிரப்பும் என்று ஜெபிக்க வேண்டும். അങ്ങയിലുള്ള വിശ്വാസം എന്നിൽ നിറയ്ക്കണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കണം. உம் மீது இருக்கிற நம்பிக்கையை எனக்கு ஆண்டவர் அதிகரித்து தாரும் என்று ஜெபிக்க வேண்டும். എപ്പോഴും ഓർക്കണം, കർത്താവായ യേശുവിൽ വിശ്വസിക്കുക, നീയും നിന്റെ കുടുംബവും രക്ഷ പ്രാപിക്കും. எப்போது இந்த வார்த்தையை நீங்கள் நினைவு கூற வேண்டும். நீ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை கொள், அப்போது நீயும் உன் வீட்டாரும் மீட்படைவீர்கள். നീ കർത്താവിൽ വിശ്വസിച്ചാൽ നിന്റെ ജീവിതത്തിൽ മാറ്റം ഉണ്ടാവും. நீ ஆண்டவரை நம்பினால் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படும். കാരണം അവൻ ഈ ലോകത്തിലേക്ക് വന്നത് ഒരേ ഒരു കാര്യത്തിന് വേണ്ടി മാത്രമാണ്. ஆனால் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது ஒரே ஒரு காரியத்திற்காக மட்டும்தான். എല്ലാവരെയും രക്ഷിക്കാനാ, எல்லாரையும் மீட்க வேண்டும். യോഹന്നാൻ 3:16. யோவான் நற்செய்தி 3-ஆம் அதிகாரம் 16வது வசனம். കർത്താവായ യേശുവിൽ വിശ്വസിക്കുന്നവർക്കെല്ലാം, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் അവർ ഒരാൾ പോലും அவர்கள் ஒருவர் கூட നശിച്ചു പോകാതെ அழிந்து விடக்கூடாது என்று, നിത്യജീവൻ ഉണ്ടാവാൻ அவர்களுக்கு நிறைவாழ்வு உண்டாக പുത്രനായ യേശുവിനെ പിതാവ് നൽകി. தன் ஒரே பேரான மகனை தந்தையாம் இறைவன் இந்த உலகத்திற்கு தந்தார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. വചനം വായിക്കാം. இறைவார்த்தை வாசிக்கலாம். தம் ஒரே யோவான் மகன் நற்செய்தி 3:16. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெரும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு, அந்த மகனையே அழிக்கும் அளவிற்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അവനിൽ വിശ്വസിക്കുന്ന ഒരാൾ പോലും, அவரை நம்புகிற ஒருவர் கூட നശിച്ചു പോകൂല, அழிந்து போக கூடாது, அழிய மாட்டாங்க. Praise the Lord. Praise the Lord. ഒരാളെ പോലും മാറ്റി നിർത്താതെ സ്നേഹിക്കുന്നവനാ ദൈവം. ஒருவரை கூட உதறி தள்ளாமல் அனைவரையும் அன்பு செய்கிற இறைவன் தான் நம்முடைய ஆண்டவர். Praise the Lord. Praise the Lord.
ഞാൻ പറഞ്ഞില്ലേ കൊച്ചിന്റെ കാര്യം. நான் சொன்னேன் அந்த பிள்ளையினுடைய காரியம். ആരുമേ എന്നെ നോക്കുന്നില്ല, யாருமே என்ன பார்க்க மாட்டாங்க, ആരുമേ എന്നെ മനസ്സിലാക്കുന്നില്ല, யாருமே என்ன புரிஞ்சுக்கிற மாட்டாங்க, ആരുമേ എന്നെ സ്നേഹിക്കുന്നില്ല. யாருமே என்ன அன்பு செய்ய மாட்டாங்க. അതിന്റെ ദുഃഖമാ. அது அந்த பாப்பாவுடைய அந்த குழந்தையினுடைய கவலை. അത് കുളന്തയുടെ ദുഃഖം തന്നെയല്ല, அது குழந்தையினுடைய கவலை மட்டுமல்ல, നമ്മുടെയും കവല അത് തന്നെയാണല്ലോ. நம்முடைய ஒவ்வொருடைய கவலை அதுதானே, അല്ലേ? ஆமாவா இல்லையா? ഇല്ല. നിങ്ങളെല്ലാം നല്ലവരാ, നിങ്ങൾ നിറവുള്ളവരാ, നിറവ്. நீங்க இல்லன்னு சொல்றீங்க, நீங்க எல்லாம் நல்லவங்க தான், ஏற்கனவே அன்பால நிரப்பப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. നമ്മളൊന്ന് ചിന്തിക്കുക, நாம் அதை சிந்திக்க வேண்டும். അതുകൊണ്ടാ ഇങ്ങനെ കാതൽ കാതൽ എന്ന് പറഞ്ഞുകൊണ്ട് ഓടുന്നത്. பாருங்க, இந்த பாருங்க, இந்த இப்படி அன்பு கிடைக்காதவங்க தான் காதல் காதல்னு பின்னாடி போறது. Praise the Lord. Praise the Lord. കാരണം എന്നാ? காரணம் என்ன? ആ കടവുളൻ അൻപ് നമ്മുടെ ഹൃദയത്തിൽ ഇല്ല. அந்த கடவுளுடைய அன்பு நிறைவாக நம்முடைய இருதயத்தில் இல்லை. മനുഷ്യന്റെ പുറകെ ഓടുക, எல்லாம் மனுஷங்கள் பின்னாடி போறாங்க, അതെല്ലാം പൂർണ്ണതയാന്ന വിചാരം, அதெல்லாம் முழுமை என்று நினைக்கிறார்கள். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഒരു പൂർണ്ണതയും അവിടെ ഇല്ല. ஒரு நிறைவும் முழுமையும் அங்கு இல்லை. ദൈവ സ്നേഹത്താൽ നിറയപ്പെടുന്നത് വരെ ആ ശൂന്യത ശൂന്യതയായി അവശേഷിക്കും. நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய அன்பால் நிரப்பப்படுகிற வரை இந்த வெறுமனை எல்லாம் வெறும் சூனியமாகவே இருக்கும், வெறுமனையாகவே இருக்கும். അത് നിറഞ്ഞു കഴിഞ്ഞാലോ, கடவுளுடைய அன்பால் நிரப்பப்பட்டாலோ പൂർണ്ണതയായി, நாம் நிறைவுள்ளவர்களாக மாறுகிறோம். പിന്നെ ഒന്നും വേണ്ട, பிறகு ஒண்ணுமே நமக்கு வேண்டாம், എല്ലാം കൊടുക്കാൻ തുടങ്ങും. எல்லாம் மற்றவங்களுக்கு கொடுக்க தோன்றும். ഇങ്ങോട്ട് വാങ്ങിയല്ല, இங்க எனக்கு வேணும் எனக்கு வேணும் வாங்க மாட்டோம், അങ്ങോട്ട് കൊടുക്കും. நாம கடவுளுடைய அன்பால் நிரப்பப்பட்டு அங்கிட்டு திருப்பி கொடுப்போம். അങ്ങോട്ട് ക്ഷമിക്കാൻ തുടങ്ങും, அங்க மத்தவங்களை மன்னிக்க ஆரம்பிச்சிருவோம், അങ്ങോട്ട് സ്നേഹിക്കാൻ തുടങ്ങും, மத்தவங்களை அன்பு செய்ய ஆரம்பிச்சிருவோம், അങ്ങോട്ട് വർത്താനം പറയാൻ തുടങ്ങും. மத்தவங்க பேசாதவங்க பேச ஆரம்பிச்சிருவோம். ഇല്ലെങ്കിലോ இல்லனா முகத்தை தூக்கி பிடிச்சு திரிவோம். Praise the Lord. Praise the Lord. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കാരണം എന്നാ? காரணம் என்ன? എനിക്കൊന്നും കൊടുക്കാനില്ല, என்கிட்ட மத்தவங்களுக்கு கொடுக்க ஒண்ணுமே இல்ல, എന്നിൽ നിറവില്ലെന്നേ. எனக்குள்ள ஒரு அன்பின் நிரப்பப்படுதல் இல்ல. നിറയണം പ്രിയപ്പെട്ടവരെ. பிரியமானவர்களே, கடவுளுடைய அன்பலால் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். അവന്റെ വചനം കേൾക്കുമ്പോൾ നിറയും, அவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். അവന്റെ സ്നേഹം നിറയും, அவருடைய அன்பால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். അവനിലുള്ള വിശ്വാസം നിറയും, அவருடைய நம்பிக்கை உங்களுக்குள்ள நிரம்பும். അവനെല്ലാം നമുക്ക് സമൃദ്ധിയായി നൽകും. அவர் உங்களுக்கு எல்லாம் வளமாக அதிகமாக உங்களுக்கு தருவார்.